அப்போது அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க, சகோதரின்னு கூப்பிடுவாங்க. அவரை சுற்றி அடிமைகள் போல் நடித்து கொண்டிருந்தவர்கள் அத்தனை பெரும் வழக்கு கைது என்று வந்தவுடன் அவரை விட்டு பட்டுன்னு விலகி ஓடுகிறார். அந்த 96 கைது அவரோட பர்சனாலிட்டியவே மாற்றி போட்டது. அது மட்டுமல்லாமல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்சியினரோட பிஹேவியர் எல்லாரும் அந்த கூட இருந்தவங்க எல்லாரும் விட்டு போடுறது, இவங்க பர்சனாலிட்டி மாறி போச்சு. அதற்கு பிறகுதான் இவர்களை காலில் விழ வைப்பது, நினைத்த நேரத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளை பந்தாடுவது, இதெல்லாம் இந்த இவர்களோட குணாதிசயம் மாறுவது அந்த பகுதியில் தான். நடிகையாக இருந்த காலகட்டத்திலேயே எழுத்தாளராக வேண்டும் என்ற தனியாத ஆசை இருந்தது. ஜேர்னலிஸ்ட் ஆகணும். திரு நடராஜன், சசிகலாவின் கணவர் திரு நடராஜன் அவர்கள் இல்லத்தில் சோதனை செய்த போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ராஜினாமா கடிதம் ஒன்று அவர் வீட்டில் கிடைக்கிறது. அதை செல்வி ஜெயலலிதா தானே சட்டப்பேரவை சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டும். கலைஞர் எடுத்து இவர் அனுப்பிடுறாரு. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கலாம் என்று இருந்தபோது இந்த லெட்ரு கையில் கிடைச்சி இது நமக்கு போச்சுன்னு தெரியும், திருப்பி அரசியலுக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தார் என்றால் இன்னைக்கும் சொல்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அப்படின்றதுல நிச்சயமாக மாற்றுக்கிறது இல்லை. பதவிக்காக பணம் சேர்ப்பதற்காக கட்சியை காட்டி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர் திரு தினகரன் மற்றும் திரு பன்னீர்செல்வத்தை தான் சொல்கிறார். ஜானகி அம்மையாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறார். அந்த அணி படுதோல்வி அடைகிறது. ஜெயலலிதா 28 எம்எல்ஏவோ என்னமோ இரட்டை சேவல் சின்னத்தில் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். முடிஞ்ச உடனே ஜானகி அம்மா அவங்க சொந்த கட்சி, அது வீட்டுக்காரர் கட்சி, அந்த கட்டிடமே அவர்களின் சொந்த கட்டிடம், சாவியை கொடுத்து வச்சுக்குமா கட்சியை, அரசியல் சரிப்பட்டு வராது சென்று கொடுத்து விட்டு அவர் ஒதுங்கி விட்டார். இந்த அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளபடியே திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருந்துச்சுன்னா ஒதுங்கலாம்ல. நீங்கள் கட்சியை விட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு 2-3 வருடம் அமைதியாக இருந்தாவே தானாகவே இப்போ இந்த பேச்சு எடுபட்டுருக்கும். என்னென்னா விசாரணை கமிஷன் வந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்றது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து கமிஷனுக்கு கொண்டு வைக்கணும் இல்லையா? அவ்வளவு உபாதைகள் இருந்துச்சு நமக்கு. உங்களை டீ கடை வச்சுருந்தோம், உங்களை தூக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் வைத்து இன்றைக்கி நீங்கள் ஒரு 10,000 20,000 கோடிக்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கிறீர்களே, இதுக்கு காரணம் அந்த அம்மாவும் அந்த கட்சியும் தானே. அந்த அம்மா உடம்புல என்ன வியாதி இருக்குன்றதை டாக்டருங்க நான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், உடம்புல இந்த பிரச்சனைன்றதை ஒரு விசாரணை ஆணையத்தில் விசாரிக்க வேண்டும் என்பது அந்த அம்மா விரும்பி இருப்பார்களா? உண்மையிலே அந்த அம்மா மேலே மரியாதை இருந்துச்சுன்னா நீங்கள் செய்வீங்களா? அதில் டீட்டெயிலாக இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோ பிரச்சனை அந்த அம்மா உடம்புல இருக்குது, எல்லாமே நீங்கள் ரெக்கார்டு. என்னென்ன அபாண்டமாக பழி சுமத்துறீங்க, கட்டையில் அடித்து மாடியிலேருந்து தள்ளி விட்டாங்க சொன்னாங்க, ஞாபகம் தான். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியலுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக மற்றும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ சார். செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை இன்னைக்கு அதிமுகவினர் கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்த்டே முந்தைய பர்த்டே விட நல்லா சிறப்பாக விமர்சையாக கொண்டாடுறாங்க. முன்னாடி கொண்டாடல, இப்போ இந்த பர்த்டேவை சிறப்பாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன, ஏன் கொண்டாடுறாங்க? அதற்கு முன்னாடி 2009 தான் கல்லூரியில் படிச்சிங்க இல்லையா? செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி உங்களோட இம்ப்ரெஷன் என்னன்று சொல்லுங்க, அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். சரி, நான் ஒரு கிறிஸ்டியன். சிறுபான்மையர் எப்பொழுதுமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. நானாகட்டும், என் குடும்பத்தை சுற்றியாகட்டும், எல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களை திமுகவை சிறுபான்மையரின் கட்சி, அது கிறிஸ்தவர்களுக்கான கட்சி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்தோன்னே பிடிக்காது, என்ன அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு, ரொம்ப சிறிய வயதில். அதுக்கு பிறகு 2006 to 2011 அந்த திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட நான் எங்கள் வீட்டில் எல்லாம் திமுக தான் இருந்தாங்க. நானும் அவங்களுக்காக தான் அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணேன். தேர்தலோ போய் கொடு அந்த 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 நிலைமையில் நான் இருந்தேன்னு வச்சிங்களேன். அந்த அளவுக்கு திமுகவுக்கும் நானும் பயங்கர க்ளோஸ் ஒரு காலகட்டத்தில். அப்படி இருக்கும்பொழுது திமுகவின் அந்த வண்ண தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் அந்த நிலம் 2 ஏக்கர் நிலம், ஸோ இதெல்லாம் கொடுத்தாங்க. பரவாயில்ல, கலைஞர் இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருந்தேன் நான். அந்த காலகட்டத்தில் கிராமத்தில் இருந்தோம். இருக்கும்போது நகர்ப்புறத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா? கிராமத்தில் நான் சாப்பாடு சாப்பிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, தெரியாது. பெரிய அளவில் வெளி உலகத்தோட தொடர்பு இருக்காது. சின்ன உலகத்துக்குள்ள அந்த காலகட்டத்தில் கேபிள் டிவின்றதே ஒரு குக்கிராமத்தில் பெரிய விஷயம். ஓகேவா? கரெக்ட். எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து டிவி வாங்கி வந்தார். எங்கள் வீட்டில் பெரிய ஆண்டனா இருக்கும். நாங்கள் தான் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே கேபிள் கனெக்ஷன் கொடுப்போம். அதனால் நடக்கிற நிகழ்வுகள் எனக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த 2006 2011 அந்த ஆட்சி இருக்குல்ல, அதோட தொடக்கத்தில் திமுக ஆட்சி மிக சிறப்பாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் போக 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 செய்திகள்லையும் பார்ப்போம். அப்போ தான் அந்த 2G ஸ்கேமும் ஆரம்பிச்சது. கனிமொழி சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கருத்து கணிப்பு சம்பந்தமாக தினகரன் என்ன இது இவங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கா, எனக்கு அப்போ அரசியல் அவ்வளோவா தெரியாது. என்ன இவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்கா, எப்படின்னா அடிச்சுப்பாங்களா பதவிக்காக அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் அரசு பள்ளியில் வந்து தொடக்க கல்வி பயின்றேன் 1 to 5th. இயல்பாகவே எனக்கு தமிழ் ஆர்வம், தமிழ் உணர்வு இயல்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இலங்கையில் வந்து அந்த புகழ் நடைபெற்றது அந்த காலகட்டத்தில் தான், முக்கியமாக அந்த கடைசி காலகட்டத்தில். அப்போ வந்து காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போ வந்து எனக்கு நான் திமுகவை வெறுக்க ஆரம்பித்தேன். ஒரு தமிழின தலைவர்னு சொல்கிறாரு, ஓகேங்களா, இவரால் ஏன் நிறுத்த முடியல, போய் அறநாள் உண்ணாவிரதம் நடத்துறாரு, போற நிறுத்திட்டான்னு சொன்னார். ப. சிதம்பரம் சொன்னதாக கலைஞர் அவர்கள் சொன்னார். அப்போ ப. சிதம்பரம் அவர்களும் சொன்னார், ப. சிதம்பரம் ஹெவி, அதாவது ஹெவி ஆர்ட்டிலரி பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கு. அப்போ வந்து எனக்கு திமுக மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. அப்போ வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2001 to 2006 வேறு மாதிரி ஜெயலலிதாவாக இருந்தாங்க. அந்த அரசு பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்புனது, அதே போல் கட்டாயம் மதமாற்ற தடை சட்டம் அதை கொண்டு அதனால வந்து கிறிஸ்தவர்களுக்கு இயல்பாகவே செல்வி ஜெயலலிதா மீது ஒரு வெறுப்பு வந்தது. இந்த மாதிரி வந்து ஹிந்துஸ்லேருந்து யாரும் கிறிஸ்டியனுக்கு மாறக்கூடாதான், கட்டாயமாக மாறக்கூடாதான், என்ன அப்படி பண்ணுறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்டியன்றதால சுற்றி எல்லாமே அப்படி பேசுவாங்கல்ல, அது நான் ரோமன் கேத்தலிக். நாங்கள் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிலீஜியஸாக இருக்க மாட்டோம், ஓகேவா. எங்கள் ஃபாதர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க, சர்வீஸுக்காக வந்தவங்க அவங்க. நான் சர்ச்சு போவேன், எல்லாமே பண்ணுவேன், அந்த வயசில் ரொம்ப ரிலீஜியஸாலாம் இருக்க மாட்டேன். அந்த வெறுப்பில் இருந்துச்சு. அந்த 2011 to 2016 இருக்குல்ல, அந்த ஆட்சி வந்து செல்வி ஜெயலலிதா வந்தாங்கல்ல, அப்போ வந்து எனக்கு இயல்பாகவே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் பிடிச்சிருச்சுன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து திமுக இருக்கும்போது தான் இந்த மாதிரி கொலை பண்ணாங்க. சரி சரி, அப்போ வந்து நிறைய பிரச்சனை இருந்தாலும் இதுதான் அந்த 2011 செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஈழம் தொடர்பான நிலைப்பாடு அக்ரெசிவாக இருந்துச்சு. தமிழர் விடுதலைக்கு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த போர் குற்றவாளி ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து, ஒரு தமிழ் உணர்வாளராக இருந்து என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் வந்து செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தினாங்க. அது முக்கிய காரணம். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஷீலா பாலகிருஷ்ணன் வந்து அவரோட பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க இறக்குற வரைக்குமே அவங்க தான் இருந்தாங்க அப்போ தொடக்கத்தில் வந்து, அவங்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இயல்பாக பிடிச்சிருச்சு செல்வி ஜெயலலிதா. அப்போ விஜயகாந்த் அவர்களும் அவங்க கூட கூட்டணி வச்சுருந்தாங்க பெருசாக அரசு. அப்போ எனக்கு வந்து கல்லூரி வந்த பிறகு தான் புரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஆளாக மாறிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு ரொம்ப எந்த இடத்துல பிடிச்சதுன்னா, நாங்கள் வந்து கல்லூரியில் வந்து அந்த போராட்டம் நடத்தும்போது எங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க. தமிழீழ பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும், இலங்கை மீது வந்து இனப்படுகொலை விசாரணை நடத்தப்பட வேணும்னு சொல்லிட்டு ஒரு 3 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அது வந்து ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான தீர்மானம். யாருன்னா, தமிழின தலைவர்னு சொல்கிற கலைஞர் கருணாநிதி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றல ஆளுங்கட்சியாக இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா நிறுத்துறாங்க, அதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக இப்போ மத்திய அரசு எதிர்த்தாங்க. எதாக இருந்தாலும் கடிதம் எழுதுருவாங்க. காவிரி பிரச்சனையில் அவங்க எடுத்த ஸ்டாண்ட் மாதிரி திமுக கூட எடுக்க முடியாது. கலைஞர் வந்து அது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார். பார்லிமெண்ட் நடத்த விடாமல் நிப்பாட்டினாங்கப்பா அப்போ இருந்த எம்பிஸ் வச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் அப்போ நீட் இருக்கும்போது நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் விலக்கு கேட்டாங்க செல்வி ஜெயலலிதா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கிற வரைக்கும் அதை கொண்டு வர முடியல. டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் 1 year மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த அம்மானோ திட்டமாகட்டும், தாலிக்கு தங்கமாகட்டும், இந்த இலவச லேப்டாப் லேப்டாப் கொண்டு வந்தது. இப்போது நான் வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். ஒரு பையனை வச்சுங்க, இயல்பாகவே அந்த இன்ஃபீரியர் எனக்கு இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஓகே, அவன் நல்லா ட்ரெஸ் போடுறான், அவன்கிட்ட லேப்டாப் இருக்குது, ஃபோன் இருக்குது, நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. அந்த இன்ஃபீரியர் வாங்கவும் வசதி இல்லை. அந்த இன்ஃபீரியர் அவங்க வந்து போக்கினாங்க. லேப்டாப் கொடுத்தா அவன் காலேஜ் படிக்கிறான், வேலைக்கு போனால் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கோடிங் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இலவச லேப்டாப் மூலமாக கற்றுக்கிட்டு வேலைக்கு போயிருக்காங்க. நான் வந்து இன்ஜினியரிங், இங்கே ஐடிக்கு வேலைக்கு போனேன், கோடிங் நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக, அதை கற்றுக்கிட்டு போனாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ லேப்டாப் இல்லைன்னா காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ லேபில் கம்ப்யூட்டர் தொடர்றதோட முடிஞ்சு போயிடும். நம்ம பர்சனலாக எதுவும் கற்றுக்க முடியாது, வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்தில் இப்போ அதர் ஸ்டேட் பசங்களுக்கு வந்து அந்த வசதி இல்லை. தமிழ்நாட்டில் வந்து 12th உங்களுக்கு காலேஜ்லேயே வந்து லேப்டாப் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இயல்பாகவே வந்து நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்களுக்கு பழகெல்லாம் தேவையில்லை, ஓகேங்களா. ஈஸியாக வந்து அந்த இன்ஃபீரியரும் வராது. ஐயோ புது ஆஃபீஸ் ஆச்சு, எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த பள்ளி மற்றும் கல்லூரியிலேயே லேப்டாப்பை பயன்படுத்தி பழக்கம் இருக்கிறதுனால
ரொம்ப இயல்பாக ஒரு கிராமப்புறத்தில் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட இது ஒரு எளிமையாக அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கக்கூடிய. அதே போல் தாலிக்கு தங்கம் திட்டத்திலையும் வந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ரியலி எங்களுக்கு இலவச ஆடு கொடுக்கல. ஏன்னா நிலம் இல்லாதவர்களும் இலவச ஆடு கொடுக்கப்படும், அது கொடுக்கல. அம்மா உணவகத்தால் உங்களுக்கே தெரியும். நான் மறந்துட போகிறேன், நான் குறிப்பிட்டு விடுகிறேன். அம்மா உணவகம் பற்றி எகிப்தில் இந்த திட்டம் பற்றி பாராட்டி பேசப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் திரு அமர்த்தியா சென் அவர்கள் அம்மா உணவகம் திட்டத்தை பற்றி அவரது நூலில் எழுதியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு ஏழைகளுக்கு பயன்படுகிறது. கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலாக அம்மா உணவகம் திட்டம் வந்து எப்படி வந்ததுன்னு வந்து அதோட எங்கேருந்து வந்து சொல்கிறேன். மனிதநேய அறக்கட்டளைன்னு வந்து சைதை துரைசாமி வச்சிருந்தார். அவர் சைதாப்பேட்டில் வந்து அங்கே படிக்கிற ஐஏஎஸ் பசங்களுக்கு, ஏழைகளுக்கு வந்து அந்த இடத்த மட்டும் அதை கொண்டு வந்தார். இவங்க செல்வி ஜெயலலிதா வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நானும் இந்த மாதிரி உங்கள் மாதிரி ட்ரஸ்ட் வைக்கணும், ஸோ உங்களை பார்த்தா எனக்கு பொறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சைதை துரைசாமி அவர்கள்ட்ட. சொல்லும்போது அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க அம்மா உணவகம் மேயராக இருந்தார்ல ஒரு காலகட்டத்தில், சென்னை மேயராக இருந்தார். அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க வந்து அம்மா உணவகம் திட்டம் வந்து கொண்டு வராங்க. அது வந்து தொடக்கத்தில் வந்து இது வந்து ரேஷன் ஸ்டோராக இருக்குது, இது எப்படி கொடுக்க முடியும், தரம் கம்மி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவிட் சமயத்தில் எடுத்துக்கப்பா, ஹோட்டல்ஸ் கிடையாது, நான் போய் சாப்பிட்ருக்கேன் அம்மா உணவகத்தில். நானும் சாப்பிட்ருக்கேன் சார். வேலை கிடைக்காத டைம்லாம் லைக் உங்கள்ட்ட வந்து பணம் இருக்காது. ஆமாம், அந்த காலகட்டத்தில். இப்போ நான் ஒரு பேச்சுலர் ரூமில் தங்கியிருக்கேன்னா எனக்கு வந்து ஈஸி. நான் ஒரு வேளை நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றாலும் இன்னொரு 2 வேளை வந்து நான் அம்மா உணவகத்தில் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து எனக்கு பர்சனலாகவே ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து தாலிக்கு தங்கம் லைக் எங்கள் வீட்டை விட்டுருங்களேன். இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து பொண்ணுங்க இருக்காங்க, படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து 1 பவுன்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். 50,000 பெரிய விஷயம். 50 அது கூட 50,000 தராங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய இம்பேக்ட் வந்து சமூகத்தில், அதாவது பெண்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்படுத்தியது. தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அது 91. ஆமாம் 91 96 அதை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த 91 96 காலகட்டங்களில் தருமபுரி மற்றும் அந்த பதில் தான் உங்கள் ஏரியா பக்கத்துலலாம் சிசு கொலைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த கள்ளிப்பால் கொடுத்து இந்த இது இருந்தது. அப்போது தான் அவர் அந்த தொட்டில் குழந்தை 91 to 96 என்று எனக்கு நினைவு, தொட்டில் குழந்தை திட்டத்தை அப்போது தான் கொண்டு வருகிறார். சரி, என்னை விட்டுட்டு பொதுவாக தமிழக மக்கள் அவங்க நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, 2 முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு கட்சியும் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து வரவே இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து நிகழ்த்தி காட்டியதுக்கு வந்து காரணமே வந்து இந்த மாதிரியான திட்டங்கள். அந்த திட்டங்கள் வந்து சமூகத்தில், அதுவும் பெண்கள் மத்தியில் பெரிய பாராட்டை வந்து கொண்டு வந்தது. அதனால தான் வந்து திரும்பவும் என்னதான் வந்து கூட்டணி, மக்கள் நல கூட்டணி தனியாக போனாலும் வெற்றி பெறுவதற்கு வந்து இத்தனை ஆதரவு தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஒரு 40% வச்சுக்கோங்க, 40%, 35 கூட வச்சுங்க, 1% இருந்தாலும் போச்சு தானே. அந்த திட்டத்தால் தான் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து அவங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு லாஸ்ட்டாக கொஞ்சம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்பயுமே கம்பீரமாக தான் பேசுவாங்க. என்ன பர்சனல் இஷ்யூ இருந்தாலும் வெளில காட்டிக்க மாட்டாங்க. என் தலையெழுத்து நாங்கள் வந்துட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. முதல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தனிப்பட்ட விஷயம் எமோஷனலாக பேசுனது. அதே போல் வந்து எனக்கு ஒரு குடும்பம் இல்லை, நீங்கள் தான் எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக பேசுறது, பர்சனல் விஷயங்கள்லாம் நிறைய சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு கல் நஞ்சக்காரங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு குடும்பம் இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைங்க இல்லை, அப்படி பேசணுன்னே ஒரு எமோஷனல் ஆச்சு. மக்கள் மனங்கள்லாம் கொஞ்சம் இலகிடுச்சு. நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது திமுக காரர்களே வந்து பேனர் வச்சாங்கன்னா பார்த்துங்க, உங்களை வந்து ஆளக்கூடாதுன்னு தான் நினச்சேன், வாழக்கூடாதுன்னு நினைக்கல. அந்த அளவுக்கு வந்து திமுக, அதாவது எதிரி கட்சி தொண்டர்களாலே வந்து பாராட்டப்பட்டவர். அந்த அளவுக்கு வந்து இன்னுமே வந்து மக்கள் மனதில் வந்து நிற்கிறார். எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா இன்னுமே மக்கள் மனதில் நிற்கிறார். நான் செல்வி ஜெயலலிதா அவர்களை, அவர் ஒரு நுணுக்கமான ஷார்ப்பான அரசியல்வாதி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. என்ன காரணம் என்றால், கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது அத்தனை எளிது கிடையாது. ஏன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்னிடம் சொல்லுவார், கோபாலபுரத்துலேருந்து செக்ரட்டரியேட் போகிறதுக்குள்ளே 9 முறை முடிவுகளை மாற்றக்கூடிய ஒரு கருணாநிதி என்று சொல்லியிருக்கிறார். அந்த முடிவுகள் தவறாக இருந்தாலும் அதுக்கு நியாயம் கற்பிப்பார். அவரோட அந்த வார்த்தை ஜாலம், ஒரு விஷயத்தை குயுக்தியாக சிந்தித்து அதை நரேட்டிவை மாற்றுறது, இதெல்லாம் அவரை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது அத்தனை எளிதல்ல. எனக்கு ஜெயலலிதா அவர்களிடம் மிகவும் பிடித்ததாக நான் பார்ப்பது அவருடைய நிர்வாகத்திறனை மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் ரொம்ப இளம் வயதிலேயே வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராகி, இன்னொன்று ஒரு கட்சி நிர்வாகன்றது அந்த கட்சி திமுக தொடக்க காலத்திலிருந்தே கட்சி நிர்வாகம் என்பதை பார்த்திருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியில் சேர்க்கப்பட்டு 84 தான் அவர் முதல் முறையாக மாநிலங்களவைக்கு அனுப்பப்படுகிறார் என்று நினைக்கிறேன். அவர் இந்த அவையில் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்தெல்லாம் பேசிய அந்த உரைகளை இந்திரா காந்தியை வியந்து பாராட்டி, யுகோஸ்லாவிய நாட்டு அதிபர் இந்தியாவுக்கு வந்திருந்த போது
அரசு அளித்த இந்திய அரசு அளித்த விருந்துக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டதில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒருவர்னா எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இன்டெப்த்தாக அவரோட நாலேஜ் இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்களும் கல்லூரிக்கெல்லாம் சென்று பெரிய படிப்பு படித்ததில்லை. சர்ச் பார்க்கில் படித்ததோடு அவருடைய கல்வி என்பது முடிவடைந்து விட்டது. அந்த நிர்வாக திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சார் எந்த இடத்துல சார் அவங்க கற்றுக்கிட்டாங்க? ஏன்னா சினிமாவில் இருந்தாங்க, தொடக்க கட்டத்தில் பல விமர்சனங்கள், தொடக்க 91-96 கரெக்ட். அப்போ வந்து பல விமர்சனங்கள் வரும் மேலே, இவங்களாம் ஆளவே தகுதி இல்லை, இப்படி சொத்தை கொள்ளடிக்கிறாங்கன்னு. எந்த கட்டத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மாறினாங்க? சிறை 96 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது மோசமான தோல்வி. பர்கூரில் அவரே தோற்கிறார். மோசமான தோல்வி. அவரை சுற்றி அப்போது அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க, சகோதரின்னு கூப்பிடுவாங்க. அவரை சுற்றி அடிமைகள் போல் நடித்து கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் வழக்கு கைது என்று வந்தவுடன் அவரை விட்டு பட்டுன்னு விலகி ஓடுகிறார்கள். 91 to 96 அமைச்சர்களாக இருந்தவர்களிடம் நான் பேசிய போது அவர்கள் சொல்கிறார்கள், ஃபோன் பண்ணி செக்ரட்டரியேட்டுக்கு ஃபோன் பண்ணி யாராவது ஒரு அமைச்சர் இருந்தானே, எங்கே இருக்கீங்க கேட்டால் இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், எதுக்கு இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கீங்க, கிளம்புங்க போங்க, வீட்டுக்கு போங்க, வீக்கெண்டெல்லாம் வேலை செய்ய வேண்டியதில்லை. இப்படி இந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக அளவலாவை கொண்டிருந்தவர். அந்த 96 கைது அவரோட பர்சனாலிட்டியவே மாற்றி போட்டு விட்டது. உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு செழிப்புள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அம்மா வந்து ஒரு பிரபலமான நடிகையாக இருந்தவர். அப்போ எவ்வளோ வசதியாக இருப்பாங்க. அந்த காலத்தில் பிளைமூத் காரில் தான் வருவாங்களாம் கான்வென்ட்டுக்கு. அவ்வளோ வசதியாக இருந்து கொண்டிருந்தவர் வந்து 27 நாள் போய், அதுவும் இப்போ இந்த புழல் ஜெயில் கூட கிடையாது, ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஜெயில், பக்கத்தில் கூவானா கொசு எப்படி இருக்குன்றது பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்சியினரோட பிஹேவியர் இருக்குல்ல, எல்லாரும் அந்த கூட இருந்தவங்க எல்லாரும் விட்டு ஓடுறது, இவங்க பர்சனாலிட்டியே மாறி போச்சு. அதற்கு பிறகு தான் இவர்களை காலில் விழ வைப்பது, நினைத்த நேரத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளை பந்தாடுவது, இதெல்லாம் இவர்களோட குணாதிசயம் வந்து மாறுவது அந்த பகுதியில் தான். அதற்கு பிறகு லியோ அவருடைய அந்த நிர்வாகத்திறன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, விஷயத்தை அப்சர்வ் பண்ணி எங்கே கற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கள. ஒரேஷியஸ் லீடர் ஜெயலலிதா. படிப்புன்னு எப்போதும் புத்தகம் படித்து கொண்டிருப்பார். நிறைய பேருக்கு தெரியாது. ஜெயலலிதாவுக்கு நடிகையாக இருந்த காலகட்டத்திலேயே எழுத்தாளராக வேண்டும் என்ற தனியாத ஆசை இருந்தது. ஜேர்னலிஸ்ட் ஆகணும்ட்டு தாயில தான் நினைத்ததை எழுதுகிறேன்னு ஏதோ ஒரு தலைப்பில் எழுதிக்கிட்டு இருந்தார். அது நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்தில் அவங்க ஜெயலலிதா நடிகையை தாண்டி அரசியல் என்று எழுத தொடங்கும் போது எம்ஜிஆர் அந்த தொடரை நிப்பாட்டிட்டார். தாய் பத்திரிகையில் அவர் எழுதியதை. ஜெயலலிதா அவர்களுக்கு பத்திரிகையாளராக வேண்டும் என்பதில் மிக மிக தீவிரமான ஆர்வம் இருந்தது. 96 படுதோல்வி அடைந்த பிறகு கூட வந்து அவர் நம்ம பத்திரிகை துறைக்கே போயிடலாம், ஒரு மேகசின் ஆரம்பித்து எடிட் பண்ணலாம் என்ற எண்ணத்தில் இருந்தபோது தான் அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவுடன் உடனடியாக அவருக்கு திருப்பி வந்து என்ன ஆகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டார். ஆங்கிலத்தில் ரிலக்டன்ட் பொலிட்டிஷியன்னு சொல்லுவாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து விரும்பி அரசியலுக்கு வந்தவர் அல்ல, வேறு அரசியலை நோக்கி உந்தி தள்ளப்பட்டார். எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களை வளர்ந்துவிடக்கூடாதே என்பதற்காக அத்தனை நெருக்கடிகளை திரு ஆரம் வீரப்பன் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி வந்து அவருக்கு கொடுத்து, அதிலிருந்து மீண்டும் எப்பப்பெல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கடி தரப்படுகிறதோ அடக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார். அது மாதிரி வீறு கொண்டு எழுந்து தான் நடுவில் ஒரு வாட்டி 89-90 கவர்மெண்ட்டில் தான் நினைக்கிறேன், திரு நடராஜன், சசிகலாவின் கணவர் திரு நடராஜன் அவர்கள் இல்லத்தில் சோதனை செய்த போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ராஜினாமா கடிதம் ஒன்று அவர் வீட்டில் கிடைக்கிறது. அதை செல்வி ஜெயலலிதா தானே சட்டப்பேரவை சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டும், கலைஞர் எடுத்து இவர் அனுப்பிடுறாரு அந்த லெட்டரை, நடராஜன் வீட்டிலேருந்து எடுத்ததை. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கலாம் என்று இருந்தபோது இந்த லெட்ரு கையில் கிடச்சி இதுக்கு நமக்கு போச்சுன்னு தெரிஞ்சோன்னா திருப்பி அரசியலுக்கு வர்றார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தார் என்றால் இன்றைக்கும் சொல்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அப்படின்றதுல நிச்சயமாக மாற்றுக்கிறது இல்லை. செல்வி ஜெயலலிதா இல்லை, கட்சி உடஞ்சிருக்கு, பிஜேபியோட கூட்டணி, கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட புல்லுரிவுகள் எல்லாம் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டியும் ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21 ஆட்சியை தவறவிட்டது என்றால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு வலுவாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்றத தான் நாம் பார்க்கணும். சோழ பேரரசு பற்றி ஒரு வரலாற்றில் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பீக்கில் இருந்தது எப்போன்னா ராஜராஜ சோழன் டைமில் தான் பீக்கில் இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயில் கட்டினது. அதுக்கப்புறம் அவரோட மகன் பீக்கில் இருந்தாலும் ராஜேந்திர சோழன் வந்தார். அப்போ ஒன்று இன்னும் பரவி இருந்தது சோழ பேரரசு. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வச்ச அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷம் வந்து
சோழர்களை வந்து ஆட்சியில் இருக்க வச்சது. ஓகேங்களா? சரி, அதுக்கு பின்ன வந்தவர்களும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும், பட் அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு, அவங்க வச்ச அந்த காலகட்டத்தில் இந்த போர்த்திறன், அதெல்லாம் வந்து ஒரு 300லேருந்து 400 வருஷம் வந்து சோழ பேரரசை வந்து அப்போயே வந்து தஞ்சாவூரில் நிலைக்கு வச்சுதான். ஸோ செல்வி ஜெயலலிதா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அதான் ஞாபகம் வரும். செல்வி ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடும்போது நீங்கள் சொன்னீங்க 10 வருஷம் இருந்துட்டு 3% வாக்கு வித்தியாசம் தான் தோல்வியை சந்திக்கிறாங்கன்னா, அந்த கட்டமைப்பு செல்வி ஜெயலலிதா எப்படி வச்சுருப்பாங்க, அதே போல் எடப்பாடி பழனிசாமியும் அதை கொண்டு வராரு. கரெக்ட், கொண்டு வராரு. இன்னொன்று 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. நான் ஏன் வந்து இந்த 2021 திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோடு சேர்ந்து பெற்ற 75 எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி இல்லாமல் பெற்ற 66 எம்எல்ஏக்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது, முக்கியமானது அப்படின்ட்டு நான் ஏன் பார்க்குறேன்னா, நீங்கள் இப்போ குறிப்பிட்டது போல் அவர் உருவாக்கி வைத்த அடித்தளம். இன்றைக்கி பலர் இப்போ அடுத்து வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி எழுதிய அந்த கடிதம் குறித்து நம்ம விவாதிக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த அமைக்கப்பட்ட அந்த அடித்தளம் என்பது இன்னும் அந்த கட்சியை வலுவாகத்தான் வைத்திருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்கள் 2024 படுதோல்வி அடைந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலும் வாக்கு சதவீதம் 1% அதிகரிச்சிருந்துச்சுன்றதை நீங்கள் கவனிச்சிங்களா? அதுவும் பாஜகவும் பாமகவும் கூட்டணி இல்லை. உங்களுக்கு பாமகன்றது தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சி. அது ஒரு 5 எப்பயுமே 5% 5 ஸ்டாண்டர்டுப்பா, 5 குறையாது, அவ்வளோதான். நீங்கள் 5க்கு மேலே தான் சொல்ல முடியும். 5 இதுவரைக்கும் அவர்கள் குறைந்ததில்லை. அப்போ அந்த 5% கழிச்சுட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னா அதுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வைத்த அடித்தளம். 6 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். இன்னொன்று, திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்கி அவர் 87 இறந்த 87 தானே 87 திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதைவிட பல மடங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவாக்கியவர் யாருன்னா நிச்சயமாக செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு நேரத்தில் இறுதியாக இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நமது நிகழ்ச்சியிலே வந்து இந்த திமுக ஆட்சியில் எத்தனை பாலியல் குற்றங்கள் குறித்து தொடர்ந்து நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ஹாரஸ்மெண்ட் இன்சிடெண்ட் நடந்திருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்காமல் அசட்டையாக பணியில் இருந்த அந்த அதிகாரிகளை பந்தாடி இருப்பார் செல்வி ஜெயலலிதா. அந்த அளவுக்கு அச்சம் இருந்துச்சு. இந்த செக்ஷுவல் கிரைம்ஸு, கிரைம் அகென்ஸ்ட் விமென் அண்ட் சில்ட்ரனு, இதையும் தாண்டி லாண்ட் ஆர்டர், இதில் எல்லாம் வந்து அவங்க ஜெயலலிதாவோட அந்த நிர்வாகத்திறன், அந்த ஷார்ப்பான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து அவரோடு பணியாற்றிய பல அதிகாரிகள் இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் மேலே எவ்வளோ புகார்கள் வருது. இது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் நடந்திருந்தா வச்சுங்களேன், ஒன்று சிறையில் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து பணியிலேருந்தே நீக்க. சஸ்பென்ஷன் ஆட்சி முடிகிற வரைக்கும் வேலைக்கே வர முடியாதுப்பா, வேலைக்கே வர முடியாது. எக்ஸ்ட்ரா போகும். அது அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சு. ஓய்வு பெற்ற டிஜிபி திரு முத்துக்கருப்பன் அவர் தான் கருணாநிதியின் 2001 கருணாநிதியின் கைதை முன்னின்று செயல்படுத்தியவர். சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்தார். அவர் மீது அண்ணா நகரில் வந்து ஒரு நில அபகரிப்புன்னு என்ற ஒரு குற்றச்சாட்டு, காவல்துறையை பயன்படுத்தி ஒரு நிலத்தை அபகரிக்க முயன்றான்னு ஒரு குற்றச்சாட்டு. அந்த அம்மா நாலேஜுக்கு போன உடனே சஸ்பெண்ட் பண்ணவங்க 7 ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சியில் தான் அவர் திருப்பி வேலைக்கு வந்தார். ஒன்ஸ் சஸ்பெண்ட் ஆனீங்கன்னா அதோடு முடிஞ்சுது. நீங்கள் மீண்டும் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்போ வந்து இயல்பாக அதிகாரிக்கு அச்சம் வருமா வராது? ஐயோ போச்சுன்னா விமர்சனம் கிடையாது, என்னன்னா எப்படி அணுகுவீங்க? தன்னோட அரசியல் எதிரை வந்து கைது செய்கிறாரு முத்துக்கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கரிசனெல்லாம் காட்டல. சுத்தமாக கிடையாது இல்லையோ, சுத்தமாக கிடையாது. அவருக்கே எந்த நலமும் நம்மளுக்கு எந்த நலமும் அந்த மற்ற அதிகாரிக்கு பயம் வருமா? அவ்வளவு நெருக்கமாக செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவ்வளவு நெருக்கமாக கலைஞர் கருணாநிதி அவர்களின் கைதை செயல்படுத்தி காட்டிய ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு விமோச்சனமே இல்லாமல் இருக்காங்கன்னா நம்ம மாட்டினோன்னா நம்ம கதி என்னன்ற அந்த அச்சம் எல்லா அதிகாரிகளுக்கும் இருக்கும்போது அந்த அச்சத்தின் காரணமாகவே வேலை ஒழுங்காக நடந்தது. ஸோ அந்த அளவுக்கு அந்த நிர்வாகத்திறனை ரொம்ப குறிப்பாக சொல்லுவார்கள். அண்ட் அவர் இந்த 91 to 96 ஆட்சி காலத்தில் உள்ளபடியே வந்து அவருக்கு இந்த கிடைத்த அந்த முதலமைச்சர் பதவியை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது தெரியாத காரணத்தால் தான் தன் பெயரிலேயே சொத்துக்களை வாங்கி குவித்தார். அவர் அந்த செய்த தவறு 20 வருடங்கள் கழித்தும் அவருக்கு தீராத தலைவலியாக இறக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட இறப்புக்கு அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. நான் விட்ட அந்த மூத்த அதிமுக தலைவர்கிட்ட பேசும்போது எப்போ சார் அந்த அம்மா உடம்பு இது மாதிரி ஆச்சுன்னு பெங்களூர் கன்விக்ஷனுக்கு பிறகே அந்த அம்மா ரெக்கவரி ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது தானே வந்து தொடர்ந்து பல்வேறு தவறுகளை இந்த சொத்துகள், மகாமகம் சம்பவம், அந்த டான்சியில் நிலம் வாங்கியது, இது போல் பல்வேறு தவறுகளை அவர் அப்போது செய்தார். அண்ட் இன்றைய தமிழகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எக்ஸுக்கு, இளைஞர்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களின் நிர்வாகம் குறித்தெல்லாம் பெரிய அளவில் தெரியாது. ஆனால் விவரம் அந்த கொஞ்சம் வயதில் மூத்தவர்களுக்கு நன்றாக தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் முதலில்
இந்த நடிகர்கள் எல்லாம் கட்சி தொடங்கியிருக்க மாட்டார்கள் என்பதில் எல்லோரும் சந்தேகம் வேண்டாம். அரசியலே பேச முடியாது, பேசவே முடியாது. அரசியல் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலே முடிச்சு விட்ருவார். அண்டு நிச்சயமாக அவர் உருவாக்கி வைத்த அந்த அடித்தளத்தின் அடிப்படையில் வந்து இன்றைக்கி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்டு செல்லப் போகிறார் அப்படின்றதில் தான் அவருடைய சாமர்த்தியம் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அண்ட் இதை ஒட்டி ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இந்த ஏற்கனவே ஜெயலலிதா அமைத்த அடித்தளம் என்றதை வந்து பற்றி நம்ம பேசிட்டோம். இதை ஒட்டி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அவரது கட்சி தொண்டர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன் சார். இதய தெய்வம் அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சூளுரையை செயல்படுத்தி கழக ஆட்சியை மீண்டும் மலர் செய்வோம். தமிழ்நாட்டின் பெருமைகளை நிலைநாட்டி நல்லாட்சி வழங்கிட உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்களின் ஆக்சுவலாக நிறையா பேசியிருக்காரு. லைக் எப்பொழுதுமே வந்து எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் ஆகட்டும், அறிக்கை வந்து ஒரு பேப்பரில் முடிஞ்சிடும். ஆமாம், இந்த மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள்லாம் கொண்டாடப்பட்டது. அதெல்லாம் வந்து இவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்படல. ஓகேங்களா? இந்த பிறந்தநாள் முக்கியமாக ஏன் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது? நிச்சயமாலேயோ ஒரு இட்ஸ் ஆப்வியஸ். இது இன்னும் ரொம்ப யோசித்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அளவுக்கான ஒரு விடை இதுக்கு கிடையாது. என்ன காரணம் என்றால், ஒரு ஆண்டில் தேர்தல் வருகிறது. மற்ற வாக்காளர்களை எல்லாம் கவர்வது ஒரு புறம் இருக்கட்டும், இப்போது உடனடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக தலைமை இருக்கிறது. திரு பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். நான் அவருடைய கடிதத்தில் ரொம்ப முக்கியமான பகுதியாக நான் பார்க்கிறது ஒரு விஷயம், இன்று கொள்கை வீரர்களின் கூடாரமாக அதிமுக திகழ்கிறது. பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கட்சியை காட்டி கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன. முடிச்சிடுறாரு. இது யாரை சொல்கிறார் சொல்லுங்கள்? இது வந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன், இவங்க 2 பேரும். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவங்க தான் சொல்கிறாரு. அடுத்த பேரா ரொம்ப முக்கியம் என்று நான் பார்க்கிறேன். ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது, களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகாது, விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியாது. அதிமுக தலைமையில் சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமையப் போகிறது. வியக்கத்தக்க வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம். ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியாது, களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகாது. களை வளரும், ஆனால் அதை வச்சுட்டு வெள்ளாமை பண்ண முடியாது. அதுக்கு தானே களை கொடுக்குறாங்க. கிராமத்தில் இருந்தவர் தானே நமக்கு இருந்தவர் தானே நீங்கள் உங்களுக்கு தெரியுமே. விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியாது. ஸோ இப்போது அதிமுகவில் இருப்பவர்கள் விசுவாசிகள். இது என்னென்னா மெயினாக இந்த கடைசி பேரா, அந்த கடிதத்தில், அவரோட பழனிசாமியோட கடிதத்தில் கடைசி பேரா 2 பேரை வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போது மீண்டும் மீண்டும் வெளியில் இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் கட்சி ஒற்றுமையாக இல்லை. சரி, என்னப்பா பண்ணதுக்கு சேர்த்துக்குங்க, யாரை? ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க, தினகரன் சேர்த்துக்குங்க, சசிகலாவை சேர்த்துக்குங்க, எப்படின்ற அந்த குரல் பல இடங்களில் எழுகிறது. இல்லை, அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே வந்து அந்த மாதிரியான குறிப்பாக வந்து சவுத்தில் இருக்கிற சில தலைவர்கள் வந்து, அதிமுக தலைவர்கள் வந்து சேரர் மாதிரி இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தது. இவர்கள் வந்து தன்னிச்சையாக பேசுகிறார்களா, இல்லை ஒரு தலைமையின் சொல்படி பேசுகிறான்னு சொல்லி நாம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன சார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ இந்த அறிக்கை வந்து இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை, அப்படி நடக்கவே நடக்காது. இந்த பேச்சுக்கு திரு பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். நான் நம்ம சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல, நிறைய பேர் வந்து முயற்சி செய்திருக்கிறார்கள். இன்னொன்று, ஒரு வாரம் முன்னாடி தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் சேர தயார். அப்புறம் திரு டிடிவி தினகரன் அடிக்கடி சொல்லுவது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தேராதுங்க, அவர் பொதுச்செயலாளர் இருக்க வரைக்கும் கட்சி உருப்படாதுங்க என்று சொல்லியிருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் ஆகட்டும், அவரோடு இருக்கக்கூடியவர்களாகட்டும், நாங்கள் சேர்றதுக்கு தயார். கேசி பழனிசாமி கூட எப்போ பார் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டு டிவியில் பேசிகிட்டு இருப்பார், பழனிசாமி வேஸ்ட்டுலாம் சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து ஜென்ரலாக வெளியில இருந்து அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது, சரி அவங்களை சேர்த்துக்கிட்டா தான் என்னப்பா, சவுத்தில் வீக்காக இருக்கே, சவுத்தில் ஒரு 6 அல்லது 7 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் இந்த 24 தேர்தலில், ஒருவேளை உங்களை சேர்த்துக்கலாமோ அப்படின்னு இருக்கும்ல. இப்போ நீங்கள் பழனிசாமியாக இருந்தால் ஒரு 10 பேர் தொடர்ந்து வந்து உங்ககிட்ட இதை சொல்லும்போது உங்கள் மனசில் லேசாக அந்த சலனம் வரும் இல்லையா? அதுவும் 24 ஒரு பெரிய தோல்வி அது. அதுவும் என்னென்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. 2nd பிளேஸ்க்கு வந்துட்டிங்கன்னா இட்ஸ் மேனேஜபிள். பட் 3rd பிளேஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னும் போது இயல்பாக உங்கள் மனசில் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் வந்து ஒரு தலைவரை உருவாக்குகிறதுன்னு நான் பார்க்குறேன் இல்லையோ, புரியுதுங்களா? பண்ணிட்டாருன்னா அவர் பயப்படுறாரு, தோல்விக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்,
உங்களுக்கு நீங்கள் என்னதான் இருந்தாலும் இல்லையோ, இப்போ ஒரு விஷயத்த தம்பி இது ஒரு எளிமையாக சொல்கிறேன், ஒரு இந்த ப்ளூ சட்டை போடாதப்பா அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு ப்ளூ சட்டை பிடிச்சிருக்கு. வரிசையாக போகிறவங்க வரவங்கலாம் தொடர்ந்து உங்ககிட்ட திருப்பி 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 தம்பி ப்ளூ சட்டை வேணாம்ப்பா ப்ளூ சட்டை வேணாம்ப்பான்ட்டு உங்கள்கிட்ட சொல்லும்போது ஒரு ஸ்டேஜில் சரி பேசாமல் மாற்றிடலாமான்ற எண்ணம் எல்லா மனிதனுக்கும் இயல்பாக வரும். நான் இது ஒரு எளிமையான உதாரணமாக நான் இது சொன்னேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சி, அதுவும் இப்போ வந்து ஒரு பெரிய தேர்தலில் நீங்கள் தோல்வியை தழுவியிருக்கீங்க, கூட்டணி பெரிய கூட்டணி இல்லை என்ற இந்த சூழ்நிலையில் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே முக்கியமானவர்களே வந்து தொடர்ந்து இது போல் சொல்லும்போது ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு சலனம் ஏற்படும். பேசாமல் சேர்த்துடலாமா, சரி என்ன இப்போ சேர்த்துக்கிறதுனால என்ன ஆக போகுது, சரி சேர்த்துலாம் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் வரும். அந்த தலைவருக்கான அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசல்யூட்னஸ், அந்த உறுதியான அந்த விஷயம் இருக்குல்ல, என்னால் முடியும், கட்சியால் முடியும். அதைத்தான் சொல்கிறாரு, அம்மா உருவாக்கின கட்சி வெற்றி கூட்டணி அமைச்சு திருப்பி நம்ம ஆட்சியை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த கடிதத்தில் தான் களையும் பயிரும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை செய்ய முடியாது, அப்புறம் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்கவே முடியாது, முரணுன்றாரு அவர். அதுக்கு முன்னாடி பேராளந்தத்து சொன்னது, பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கட்சியை காட்டி கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன. பதவிக்காக பணம் சேர்ப்பதற்காக கட்சியை காட்டி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர் திரு தினகரன் மற்றும் திரு பன்னீர்செல்வத்தை தான் சொல்கிறார். உங்களுக்கு ரெட்டலைக்கு போய் இந்த ரெட்டலையை பற்றி தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் மாலை ஒரு அண்ணன் திரு முனுசாமி அவர்கள் கூட இந்த நமது பேட்டியில் சொல்லியிருந்தேன். நான் கேட்டேன், நான் அவர்கிட்ட முனுசாமி அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டேன், சார் அவர் தான் எந்த நிபந்தனை இல்லாமல் சேர்றதுக்கு ரெடின்னு சொல்கிறாரு, சேர்த்துக்குவீங்களா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சரிங்க எந்த நிபந்தனை இல்லாமல் சேர்த்துக்குவேன்ட்டு மாலை பேட்டி அளித்து விட்டு காலையில் உச்சநீதிமன்றத்தில் கேவியேட் ஃபைல் பண்ணுறாருன்னா இவர் எப்படிங்க சேர்த்துக்க முடியுன்றார். அதற்குத்தான் இந்த வார்த்தையை இவர் குறிப்பிடுகிறார். பதவிக்காகவும் பணம் சேர்க்கிறதும் கட்சியை காட்டி கொடுத்தவங்கன்னு சொல்கிறார். நம்மை விட அவருக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களின் செயல்பாடுகள் என்ன என்பது எல்லாம் நன்றாக தெரியும் அல்லவா. மீண்டும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாக நீதிமன்றங்களில் தொடர் வழக்குகள் இருப்பதன் பின்னணியில் பன்னீர்செல்வம் இருக்காரா இல்லையாப்பா? இருக்கார் இல்லைங்களா? நீங்கள் இப்போது சில மூத்த தலைவர்களை பார்த்துருப்பீர்கள், ஒரு கட்டத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருப்பார்கள். உதாரணத்திற்கு திருமதி ஜானகி அம்மையாரை எடுத்துக்கொள்ளலாம். ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள்ன்றதுனால இன்றைக்கி அதை பேசுவது பொருத்தமாக இருக்கும். 89 தேர்தலில் 2ஆக அணி பிரிந்து நிற்கிறது. ஜெயலலிதா தலைமையில் கணிசமான திருநாவுக்கரசு, அரங்கநாயகம் உள்ளிட்ட கணிசமான தலைவர்கள், பண்டுட்டியார் கூட அங்கே தான் இருந்தார்னு நினைக்கிறேன், கணிசமான தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த புறம் திருமதி ஜானகி அம்மாள் பக்கமும் கணிசமான தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்போது தனியாக கட்சி தொடங்கியிருந்த நடிகர், காலஞ்சென்ற நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக மக்கள் முன்னணி என்று நினைவு ஜானகி அம்மையாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறார். அந்த அணி படுதோல்வி அடைகிறது. ஜெயலலிதா 28 எம்எல்ஏவோ என்னமோ இரட்டை சேவல் சின்னத்தில் நின்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். முடிஞ்ச உடனே ஜானகி அம்மா அவங்க சொந்த கட்சி, அது வீட்டுக்காரர் கட்சி, அந்த கட்டிடமே அவர்களின் சொந்த கட்டிடம். இப்போ இருக்கிற லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் அவருடைய சொந்த கட்டிடம். கூப்பிட்டு சாவியை கொடுத்து வச்சுக்குமா கட்சியை, எனக்கு அரசியல் சரிப்பட்டு வராது சென்று கொடுத்து விட்டு அவர் ஒதுங்கி விட்டார். இந்த அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளபடியே திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருந்துச்சுன்னா ஒதுங்கலாம்ல. நீங்கள் கட்சியை விட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு 2-3 வருடம் அமைதியாக இருந்தாவே தானாகவே இப்போ இந்த பேச்சு எடுபட்டிருக்கும் இல்லையா? எப்பா உடுப்பா ஏதோ தான் இருந்தாலும் நம்ம கட்சிக்காரப்பா சிஎம்மாக இருந்தவருப்பா உடுப்பானா. ஆனால் இந்த கட்சி நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அத்தனை வேலைகளையும் இவர் செய்கிறார். இப்போ கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா, அமித்ஷா எவ்வளவோ சொன்னாருங்க ஒன்றா இருங்க அப்படின்ட்டு. அமித்ஷா யாருங்க உங்கள் கட்சி பற்றி சொல்கிறதுக்கு? அமித்ஷா பேச்சை கேட்டால் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடணும், 2 விஷயங்களுக்கு மட்டும் குறிப்பிட்றேன். நான் இதில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப ப்ரைவேட்டான பர்சன்றது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவருடைய உடலில் என்னென்ன உபாதைகள் இருந்தது என்பது அவர் வெளியில் தெரிவதை அவர் விரும்ப மாட்டார். யாருமே விரும்ப மாட்டாங்க. உனக்கு உடம்புல என்ன பிரச்சனை வியாதின்றது வெளியில் தெரியறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. இட்ஸ் ப்ரைவேட் திங், ரைட்டுங்களா? இறந்து விட்டார். இவர் பிரிஞ்சு தர்ம யுத்தம் நடத்திட்டு இருக்கிறாரு. அதை ஒன்றா சேர்றதுக்கு அவர் வச்ச முக்கியமான கண்டிஷனு, அது சம்மந்தமாக விசாரணை ஆணையம் நடத்தணும்னு சொன்னார். ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்குது, கட்டையில் அடித்து கொண்டுட்டாங்க. என்னென்னு சொன்னார்? இன்றைக்கி இந்த காலத்தின் கோலத்தை பார்த்தீங்களா நீங்கள்? சசிகலா வைத்து தானே தர்ம யுத்தம் நடத்தினார். மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டாங்க. என்னென்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? தெரியும். விஷம் வச்சுட்டாங்க. அந்த அம்மாவை கொன்னுட்டு சிஎம் ஆகலான்னு சசிகலா திட்டமிட்டாங்க. அப்படின்னு அந்த இணைக்கும் போது திரு எடப்பாடி வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் கொடுக்குறேன், அந்த விசாரணை கமிஷன் வேணான்னு பல முறை வலியுறுத்தினார்.
என்னன்னா விசாரணை கமிஷன் வந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்றது எல்லாத்தையும் நீங்கள் வெளியிட கொண்டு வந்து கமிஷனில் கொண்டு வரணும், வைக்கணும் இல்லையா? அவ்வளவு உபாதைகள் இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு. உங்களை வந்து டீ கடை வச்சுருந்த உங்களை தூக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் வைத்து இன்றைக்கி நீங்கள் ஒரு 10,000 20,000 கோடிக்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கிறீர்களே, இதுக்கு காரணம் அந்த அம்மாவும் அந்த கட்சியும் தானே. அந்த அம்மா உடம்புல என்ன வியாதி இருக்குன்றத டாக்டருங்க வந்து நான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், உடம்புல இந்த பிரச்சனைன்றதை ஒரு விசாரணை ஆணையத்தில் விசாரிக்க வேண்டும் என்பது வந்து அந்த அம்மா விரும்பி இருப்பார்களா? உண்மையிலே அந்த அம்மா மேலே மரியாதை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செய்வீங்களா? எடப்பாடி பழனிசாமி எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டாரு. துணை முதலமைச்சர் தர்றேன், ஒருங்கிணைப்பாளர் பதவி தரேன், அந்த கமிஷன் மட்டும் வேணான்னு சொல்லியா? முடியாது. தர்ம யுத்தத்தில் மெயின் கண்டிஷன் விசாரணை ஆணையம். போய் இந்த ஆள் போய் சாட்சி சொன்னார். முதல்ல எத்தனை முறை 5-6 முறை ஆறுமுகசாமி ஆணையம் சம்மன் அனுப்பிச்சு போல ஞாபகம் இருக்கா? சரிங்க. இப்போ என்னையாச்சு அந்த கமிஷனு? அதில் டீட்டெயிலாக இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோ பிரச்சனை இந்த அம்மா உடம்புல இருக்குது, எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் ஆகிடுது. என்னென்ன அபாண்டமாக பழிச்சு முத்துனீங்க, கட்டையில் அடித்து மாடியிலேருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? சொன்னாங்க சார். அப்போ நிறைய ரூமர்ஸ் இல்லை, இவரே சொன்னார்ப்பா, பேட்டி அளித்தார்ப்பா. பன்னீர்செல்வம் எத்தனை முறை பேட்டி அளித்திருக்கிறாரு. 1. 2வது, அம்மா என் தெய்வன்றீங்க, அந்த கட்சி தான் என்னை வாழ வச்சதுன்றதில் நீங்கள் மறுக்கலை இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே வானகரத்தில் பொதுக்குழு நடந்துட்டு ரவுடிங்களை கூட்டிகிட்டு போய் அந்த கட்சியை அடித்து உடப்பியா நீ? யாராவது செய்வாங்களா? ஒரு முன்னாள் முதல்வர் செய்கிற வேலையை பார்த்து தேனியிலேருந்து ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து கட்சியை அடித்து உடச்சி பத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பில்டிங்கோட பத்திரம். இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களை இன்றைக்கி கட்சியில் சேர்த்து பதவி கொடுக்கணும்னு எந்த அடிப்படையில் எதிர்பார்க்குறீங்க? இந்த இடத்துல தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த ரெசல்யூட்னஸ், அந்த உறுதித்தன்மையை நம்ம பார்க்கணும். நிற்கிறார் பார்த்தீங்களா? வெள்ளாடோடு ஓனாய் ஒன்று சேர முடியாது, பயிரோடு களை சேர்ந்து அறுவடை செய்ய முடியாது. ஸோ இதன் மூலமாக, இந்த கடிதத்தின் மூலமாக தெளிவாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். இன்னொரு வாட்டி பன்னீர் தினகரன்ற பேச்சை தூக்கிட்டு இங்கே வராதிங்க. கூட்டணி தானே அமைச்சு வெற்றி எப்படி பெறுவதுன்று உங்களுக்கு தெரியும். இது ஒரு லீடருக்கான முக்கியமான குவாலிட்டி, வேவராகக்கூடாது. புரியுதுங்களா? 10 பேர் வந்து சொல்கிறான், சேர்த்துக்கலான்னே, சவுத்தில் 7 தொகுதியில் தோத்துட்டோன்னே, கன்னியாகுமரியில் 4வது இடத்துக்கு போயிட்டானே, நாம் தமிழருக்கு பின்னாடி போயிட்டானே, 5வது இடம் நினைக்கிறேன், 4வது இடம் போயிட்டானே, ஒரு 6 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சுண்ணே, சேர்த்துக்கலான்னு. பலாப்பழத்துக்கு பின்னாடி போயிட்டானே நம்ம. அப்போது ஒரு ஸ்டேஜில் வந்து இவ்வளோ பேர் சரி விடு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக தெளிவுபடுத்திட்டார். இப்போது இன்றைக்கி இந்த பிறந்தநாள் அன்று அவங்க சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் என்னென்னா, இதுதான் இந்த மெசேஜ். இனிமேல் பன்னீர் பேச்சை எடுக்காதீங்க, சசிகலா பேச்சை எடுக்காதீங்க, தினகரன் பேச்சை எடுக்காதீங்க, எலெக்ஷன் வேலையை பாருங்கள். இப்போது இன்று வரை எப்படியாவது இந்த இரட்டை இலையில் குழப்பம் இருக்கிறது என்பதை ஒரு அந்த கருத்தை நிலவ வைப்பதற்கு திரு பன்னீர் தரப்பு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர்கிட்ட பேசினா போட்ட கேஸுக்கெல்லாம் ஃபீஸை கூட கொடுக்கறது இல்லையா பன்னீர். கேஸு போட்டு ஆர்கியூ பண்ணி முடிச்ச பிறகு ஃபீஸுக்கு கெஞ்சிக்கிட்டு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஒரு வழக்கறிஞர் வாதாடிட்டு போனான்னா 25லேருந்து டெல்லியிலேருந்து ஒரு அட்வொகேட்டை கூட்டு வந்து நீங்கள் சீனியர் கவுன்சிலிங் என்கேஜ் பண்ணிங்கன்னா 25 லட்ச ரூபா, அதுலேருந்து 30 லட்ச ரூபா ஆகும் இல்லையோ? இவ்வளவு பணத்தை திரு பன்னீர் செலவு பண்ணி ரெட்டலையை முடக்கிறதுக்கு தானே இந்த வேலை செய்கிறாரு. இன்றைக்கி அந்த தேர்தல் ஆணையத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் ஒரு பெட்டிஷனர் யாருன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் திரு ரவீந்திரநாத். ஸோ அப்போது நீங்கள் நேசித்த கட்சி, உங்களை ஆளாக்கிய அந்த கட்சி நாசமாக போகணுன்றதுக்காக தான் நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க. பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கட்சியை காட்டு கொடுக்க தயாராக இருந்ததுன்னா அது நிச்சயமாக திரு பன்னீர்செல்வம் அவர்களைத்தான் குறிப்பிடுகிறது. ஸோ ரெசல்யூட்டாக சொல்லிட்டார், இனிமேல் எலெக்ஷன் வேலையை பாருங்கள் பன்னீருக்கு. தாண்டி சேர்த்துக்கிட்டாலும் அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பணிஞ்சிட்டாரு, அந்த இமேஜ் கொடுங்க சார் வெளியில. ஆமாம், என்ன லீடர் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன லீடருங்க நீங்கள்? அதுதான் சொல்கிறேன், அது லீடர்ஷிப்புக்கான ஒரு முக்கிய, அந்த ரெசல்யூட்னஸ்ன்றது லீடர்ஷிப்புக்கான ரொம்ப முக்கியமான ஒரு தகுதி. அதை இன்றைக்கி தெளிவுபடுத்திட்டார். இனி அந்த பேச்சும் எடுக்க மாட்டாங்க. கடைசியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். கடைசியாக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் லேசாக 1-2 பேர் அண்ணன் பேசாமல் பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தால் கூட 24ல் நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலான்ட்டுலாம் சொல்லும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வெளிப்படையாக செய்த அறிவிப்பு, மூத்த தலைவர்களாகிய நாங்கள் கூட்டணி குறித்து பேசி முடிவெடுப்போம். கூட்டணின்னு யாராவது பிரச்சனை பண்ணிங்கன்னா எந்த பதவியில் நீங்கள் இருந்தீங்கனாலும் நான் யோசிக்க மாட்டேன், நடவடிக்கை எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். கூட்டத்திலே சொல்லிட்டேன். ஏதாவது கூட்டணி, அதாவது என்னென்னா இப்போ பிஜேபி சில பேர் துண்டி விடும்ல,
இப்போது நீங்கள் ஒரு அதிமுக தலைவராக இருக்கீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவரோடு நீங்கள் நட்பாக இருக்கக்கூடும். சீனியர் பிஜேபி லீடர்ஸ் கூட உங்களுக்கு பழக்கமாக இருக்கக்கூடும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கூட்டணியில் இருந்தவங்க தானே. அப்போ சொல்லுவாங்க, ஏங்க கொஞ்சம் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பாட்டுக்கு தனியாக போயிட்டீங்கன்னா எங்களை அனாதையாக விட்டிங்கன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லைங்கன்ட்டு பேசுவார்கள், அழுத்தம் தருவார்கள். அதையும் தெளிவுபடுத்தி விட்டார். கூட்டணி கிட்ட நின்ற பேச்செல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. குறிப்பாக பிஜேபி கூட நின்ற பேச்சை தயவு செய்து எடுக்காது. நான் பார்த்துக்கிறேன், நல்ல கூட்டணி அமையும், அவ்வளோதான், இதுக்கு மேலே பேசாதீங்க என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். ஸோ ரெசல்யூட்டாக இந்த பர்த்டேலேருந்து இந்த கம்மிங் மந்த்லேருந்து மார்ச் 2nd வீக்லேருந்து தில் ஸ்டார்ட் தி எலெக்ஷன் ஒர்க். மார்ச் 2nd வீக்கில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தில் ஸ்டார்ட் தி எலெக்ஷன் ஒர்க். திரு வேலுமணி அவர்களின் குடும்ப திருமணம் மார்ச் முதல் வாரத்தில் நடக்க இருக்கிறது. அது முடிந்த பிறகு அக்ரெசிவாக பணிகள் தொடங்கிவிடும். கூட்டணி இன் டியூ கோர்ஸ் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த பிறந்த நாள் இங்கே ஏன் விமர்சையாக இது கொண்டாடப்படுகிறதுனா, அஃப்கோர்ஸ் இட் இஸ் அன் எலெக்ஷன் ஏன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், புரியுதுங்களா? அம்மா இல்லைன்றதுக்காக கட்சி ஒன்றும் வீணாக போடல, உறுதியாக உற்சாகமாக வேலை செய்யலாம்ன்றதுக்காக தான் இந்த கடிதம் எழுதிட்டு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவார்கள். இதிலிருந்தே வந்து ஒரு ஏடிஎம்கேவோட இப்போ ரீசெண்டாக இவ்வளோ நாள் இருந்த ஏடிஎம்கேக்கும் ஒரு 2-3 மாதமாக செயல்படக்கூடிய ஏடிஎம்கேக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? திரு எடப்பாடி பழனிசாமியோட ரியாக்ஷன் டைம் குறைஞ்சிருக்குன்ட்டு நாமளே பேசியிருக்கிறோம் இல்லையா? அதனால் அதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சரிங்க சார், இன்னும் பல விஷயங்கள் குறித்து நம்ம அரசியல் காப்பலில் பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.